வெல்கம் டு மணிராயல் யூடியூப் சேனல். மணி சம்பாதிக்க மணிராயல் வாங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5Go அதில் நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆக்டிவேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த உள்ளர போனதுமே மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ரெஃபரல் லிங்க் டச் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது திரும்பவும் அதே 3 டாட்ஸ் டச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வேலெட்டுன்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட்டுக்கு உள்ளார போனீங்கன்னா பின் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு 2 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அதில் 2ல் எது வேணால் நீங்கள் பே பண்ணலாம். அதில் ஜிபே நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் என்ன பிளானுக்கு அமௌண்ட் சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் நம்பரை மேலே வந்து இது செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் டைப் பண்ணி அமௌண்ட்டை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொண்டு போயிடும். அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட இதை ஸ்க்ரீன்ஷாட்டை செக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப அந்த 3 டாட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஆக்டிவேட் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறது காட்டும். அமௌண்ட் வேலெட்டில் காட்டும், ஆக்டிவேட் வேலெட்டில். அது கீழே வந்து நீங்கள் எந்த ஐடிக்கு அந்த அமௌண்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த ஐடி நம்பரை அங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், நான் அந்த மேலே என்னோடய ஐடி நம்பர் இருக்குது. அந்த ஐடி நம்பரையே நான் கீழே இங்கே டைப் பண்ணுறேன். அதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் அது கரெக்டாக இருக்கான்னு காட்டும். அந்த நம்பருக்கு அந்த நேம் கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பிளான் இருக்கும். அந்த பிளானில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் என்ன பிளான் நீங்கள் அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ, என்ன அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான நீங்கள் பிளான் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு காட்டும். மொத்தம் 3 பிளான் காட்டும். அதில் நீங்கள் எதுக்கு பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பட்டன் தட்டிங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுங்க. எவ்வளோதாங்க ஆக்டிவேஷன் ப்ராசஸ்ஸு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டாஸ்க் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.